வணக்கம். என்னோட இந்த 5 வருஷ அனுபவத்தில் லட்சக்கணக்கான மக்களை பார்த்துட்டேன். எங்கெங்கெல்லாம் மனவலி அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ அதில் 80% கேசஸில் அங்கே இருக்கிறது வந்து ஈகோ தான். இந்த ஒரு அப்படின்ற அந்த போராட்டம். இப்போது இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கடந்த 2 நாளாக அதனுடைய விளையாட்டுகள், அதனோட தத்துவம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். முதல் கேமு, முதல் விளையாட்டு, இந்த அகங்காரம் விளையாடுற விளையாட்டு, அதிகாரம் செலுத்துதல், அடுத்தவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பண்ணுற ஒரு போராட்டம். அதுக்காக அது எத்தனையோ விளையாட்டுகளை விளையாடும். எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் குறி. இப்போ முதல் கேம் அதுவாக இருந்துச்சுன்னா, 2வது கேம் என்னது இந்த ஈகோக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்க மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ரெஃப்யூஸ் டு பி டாமினேட்டட், அதிகாரம் செலுத்துறத மறுக்கிறது. இதான் ஜோக்கே. அங்கே நம்ம பண்ணணும், ஆனால் அடுத்தவங்க பண்ணால் நம்மளால் அதை வந்து தாங்கிக்கவே முடியாது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போ இவங்களுக்கு என்ன எல்லாம் தெரியுமா சொல்கிறதுக்கு, என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நினைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இல்லை நம்மளுக்கு வந்து மனசில் இல்லை பர்சனாலிட்டியில் தைரியம் இருந்துச்சுன்னா அதை வெளியில் சொல்லிடுவோம். ஆனால் அந்த தைரியம் இல்லாதப்போ என்ன பண்ணுவோன்னா பின்னாடி முணுமுணுப்போம், நம்மளுக்குள்ளவே முணுமுணுத்துப்போம். நம்மளுக்கு மேலே ஒரு உயர் அதிகாரி இருக்காரு, அந்த உயர் அதிகாரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு போகிறப்போ அதை ஏற்றுக்கணுன்றதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ என்ன ஆகும், ஒன்றுமே தெரியாதவனெல்லாம் கூப்பிட்டு வந்து மேனேஜர் பொசிஷனில் உட்கார வச்சிட்டாங்கடா, அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன பேசுது, எது பேசுது? ஒருத்தவங்க அதிகாரத்தை செலுத்த முயற்சிக்கிறாங்க, நம்ம அதை மறுக்க முற்படுறோம். அந்த மறுக்க முற்படுறதுன்றது வந்து வீண் வம்பு பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தவங்களை வந்து தரம் இறக்கி ஒரு மரியாதை குறைவா அவங்க முகத்துக்கு எதிர்க்கா பேசணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்மளுக்குள்ள அதை பேசிக்கலாம். மன வெறுப்போட அந்த காரியத்தில் இறங்குறதா இருக்கலாம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 8 மணி நேரம் ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கணும், எவ்வளோ நிம்மதியாக நீங்கள் அந்த வேலையை செய்யணும். நீங்கள் வந்திருக்கிறதே அந்த வேலையை செய்யறதுக்காக தான். ஆனால் அது செய்கிறப்போ வர ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பயம்ன்றது என்ன பண்ணோன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்றுக்கவே விடாது. அதை வந்து நீ யார் சொல்கிறதுக்கு நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட் வந்து வேரியஸ் கலர்ஸில் வரும், வேரியஸ் இன்டென்சிட்டியில் வரும். சில பேருக்கு ஆக்ரோஷமாக வரும், சில பேருக்கு வந்து சேட்னஸாக வரும், வருத்தமாக வரும், சில பேருக்கு வந்து விரக்தியாக வரும். என்னடா இது இப்படி நாய் வேஷம் போட்ட கதையாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் குறைக்கணும்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த வெளிப்பாடு கூட, அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு கூட செயலில் கவனம் வைக்காம யார் சொன்னாங்களோ அவங்க மேலே கவனம் வைக்கிற அந்த மனப்பாங்கு வந்து இந்த ஈகோவோட ஒரு விளையாட்டு தான். the refusing to be dominated, அதிகாரம் செலுத்துறப்போ அதை மறுக்கிறது அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு மனசில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸஸ் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ என்கிட்டயே வந்து நிறைய பசங்க வராங்க. நான் ஃப்ளையிங் எலிஃபென்ட்ஸ்ன்ற ஒரு பயிற்சி வகுப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து இந்த 13 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த வயசில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறப்போ அவங்க மனசுக்கு பலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன். என்னோட இது என்னன்னா, உனக்கு இருக்கிற சக்தியை 100 மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்றது என்னோட பேஷனு. ஆனால் கூட்டு வரவங்கள 3/4 பேர் பிரச்சனையோட தான் கூட்டு வராங்க, வெற்றிக்காக இல்லை. என் பையனை வந்து எப்படியாவது வெற்றி அடைய வைங்க அப்படின்றதெல்லாம் வரதில்லை. இவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறாங்க, அடுத்தவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்ற பிரச்சனைகளோட தான் கூட்டுட்டு வராங்க. ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மைன்றது வந்து அந்த வயசு ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 35-40 வயசில் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தாழ்வு மனப்பான்மைன்றது ஏன் சொல்லுங்க பார்ப்போம், எதுக்கு வரணும், ஏன் வரணும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு? அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வரும்னா, யாருக்கு ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த தாழ்வு மனப்பான்மை வரும். ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, என்னை விட ஒருத்தர் நல்லா பண்ண முடியும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த தன்னையே தாழ்த்திக்கிறது. அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஈகோ அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன இருக்கும், ஓகே எனக்கு இப்போ பேச தெரியல, இப்போ நான் என்ன பண்ணணும், பேச கற்றுக்கணும்.
அந்த விடைக்கே அவங்க போக மாட்டாங்க. ஓகே, எனக்கு இப்போ என்ன பிரச்சனை, ஆங்கிலம் தெரியல, ஸோ அதனால 4 பேர் முன்னாடி என்கிட்ட பேச முடிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணும், அவங்க கிட்ட அப்பா எனக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் பேச வராது, நான் தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கணும். ஆனால் அவன் உயர்த்தி நான் கம்மி அப்படின்ற அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே அங்கே ஒரு ஈகோவை விட்டு கொடுக்க முடியாத தானே வருது. அப்போது என்னை விட நல்லா தெரிஞ்சோம், அவனுக்கு உண்மையிலேயே தெரியுதோ இல்லை தெரியலையோ அது 2வது விஷயம். ஆனால் அவனோட அதிகாரத்தை நான் தடுக்க என் மனசுன்றது வளர்ச்சி மேலே வரதில்லை, என்னோட கலைகளை நான் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றது மேலே இல்லை மனசு. என்னன்னா பாதுகாத்துக்கணும், என்னோட குறைகள் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த பாதுகாப்புக்காக நம்ம போராட்டம் இருக்குதுல்ல, அது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை முன்னேறவே விடாது. நம்மளை சந்தோஷமாக ஒரு கப்பு டீயை குடிக்கணும் அப்படின்னா கூட அந்த டீயை ருசிச்சு குடிக்க கூடாது. அந்த டைமில் தான் யாரு அப்படின்றத காமிச்சுக்கணும், இல்லைன்னா அடுத்தவன் யாருன்றதை காமிக்கிறப்போ அதை மறுக்கணும் அப்படின்ற இந்த கேமில் ஆடி வாழ்க்கையோட சுவையையே இந்த ஈகோவோட இந்த 2 கேம்ஸ், அதிகாரம் செலுத்துதல், கண்ட்ரோல் பண்ணுறதை தடுக்கிறது, இந்த 2 கேம்ஸுமே நம்மளை வாழ்க்கையை வாழ விடாத தடுத்துரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட இருந்து நான் கண்ட்ரோலை விட்டுடணுமா, இல்லை நான் என்ன இது பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு டிப் மாத்திரம் சொல்கிறேன். உங்களோட மனசை வளர்ச்சி மேலே வைங்க, வேற எது மேலேயும் வைக்காதீங்க. வளர்ச்சி மேலே வச்சிங்கன்னா அங்கே இருக்கிறது நானா நீயா அப்படின்ற போராட்டம் கிடையாது. எது வளர்ச்சி எது நல்லது அப்படின்றது மேலே மைண்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். ஸோ இது இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனுடைய 6 கேமையும் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஈகோவோட ஒரு டேமேஜ், நம்மளை பண்ணிட்டு இருக்கிற டேமேஜ்ன்றது கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு 2 கேம் கவர் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறப்போ அதை தடுக்க முயற்சிக்கிறது, அதனால் வர சில தாழ்வு மனப்பான்மை. எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மைன்றதே ஒரு ஈகோவோட ஒரு வெளிப்பாடு தான். அந்த ஈகோ இல்லாதப்போ எந்த கலைகள் இல்லையோ அந்த கலைகளை வளர்த்துக்கிறதுக்காக மைண்டு முற்படும். தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு தனக்குள்ளவே நானும் உயர்த்தி தான் அப்படின்ற ஒரு அப்பீஸ்மெண்ட், ஒரு போராட்டத்தில் அது ஈடுபடாதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஈகோவோட 3வது 4வது கேம் என்னன்றதை நாளைக்கு நாளன்னைக்கு பார்ப்போம்.